2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றியுள்ளதா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வினவியுள்ளார். 100 விழுக்காடு சாதிச்சிருக்கீங்களா? அதுல ஏன் 10 மட்டும் படிக்கிறீங்க? நேரம் இல்லையா? 10 படிங்க, மீதியை வெளியிடுங்க. மீதி 90 வெளியிட்டுருங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டார்ல ஐயா தமிழக முதல்வர் அவர்கள். 10 விழுக்காடு படிக்க நேரம் இருந்ததா? சட்டசபையில படிக்க முடியல, மீதியை வெளியிடுங்க. அப்படியே பார்த்து கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்க கட்ட தேவையில்லை, கடன் வேண்டும் என்றால் நகைகளை அடமான வையுங்கள், நாங்கள் உடனே மீட்டு கொடுப்போம். அதுதான் சொன்னது யாரு? இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா வைக்கலையா? மீட்டு கொடுத்துட்டீங்களா? நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு, தெருவில் நிக்கிறானா இல்லையா? அதுக்கு விலை கொஞ்சம் நாங்க பாருங்க. அவன் வெறும் டப்பாவை கொடுத்துட்டு கடனை பெற்றுட்டு போயிட்டாங்க. வெறும் டப்பாவை கடன் கொடுத்த மேலாளர் யாரா? அவன் யாரு? கடன் வெறும் டப்பாவை காட்டி, நகை இல்லாம டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா? கொடுத்துருப்பான்ல. அந்த முகவரியில யாரு இருக்கா? வெறும் டப்பா கொடுத்து கடன் பெற்றுக்கான அவன் நடவடிக்கை எடுத்தியா? இடம் திறந்தே பார்க்காம நகையே இல்லாம எப்படி கடன் கொடுத்தாங்க மேலாளர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கா? இதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த நாட்டுல நம்ப சொல்றீங்களா? இதான் பகுத்தறிவாதிகள் இருந்த ஆளுகிற ஆட்சியின் முறையாது. கொடுமை இதெல்லாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.